தம்பி தம்பி இங்க வா. ஆமா, நீ யாரு? உனக்கு யாரு இந்த கிழமை அட்ரஸ் கொடுத்தது? நீ வந்திருப்பதன் நோக்கம்? சோழா, பாண்டியா, நான் யார் என்று தெரியுமா? நான் தான் சேர நாட்டு மன்னன். நீங்கள் இருவரும் எந்த காரணத்திற்காக வந்திருக்கிறீர்களோ அதே காரணத்திற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன். அந்த அதிசயமணி எனக்குத்தான். அது உன் கனவில் கூட நடக்காது. நீ தோற்று போகப் போகிறாய். அந்த அதிசயமணி என் கைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டை விட்டே ஓடப் போகிறாய். அந்த மணியை கவருவதற்காக வந்திருக்கும் சேர நாட்டு மன்னன் நீதான் என்று அந்த பரிசுவிடம் சொல்லிவிட்டால் உனக்கு அந்த பரிசு வச்சிரும். ஆப்பு. என்னை துரத்தி விட்டா நான் சும்மாவா போவேன்? நீங்களும் மன்னர்கள் தான் என்று போட்டு கொடுத்து விடுவேன். பிறகு நம்ம மூவருமே போக வேண்டியதுதான். அழகு சுந்தரம், எப்படி வசதி? நீயும் புத்திசாலிதான். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நாம் மன்னர்கள் தான் என்று குருவிடம் மற்றவர்கள் சொல்லக்கூடாது. ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுக்காமல் யார் வேண்டுமானாலும் மணியை கவர்ந்து செல்லலாம். மற்றவர்கள் தடை செய்யக்கூடாது. என்ன இது? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? பாண்டியா, இந்த சேரன் படு கில்லாடியான பேருவழியாக இருப்பான் போல தெரிகிறதே. நாம் ஏதாவது செய்து நம் குருவிடம் இவனுக்கு கெட்ட பெயர் எடுத்துக் கொடுத்து இவனை ஆசிரமத்தை விட்டே துரத்தி விட வேண்டும். ஆமாம் சோழா, என்னிடம் ஒரு ஐடியா உள்ளது. என்ன? சொல். நான் சேரனை கவனித்திருக்கேன். அவன் கண்களில் கான்டாக்ட் லென்ஸ் அணிந்திருக்கான். அதை இரவோடு இரவாக நான் கவர்ந்து விட்டு வருகிறேன். பிறகு நாளை நடக்கவிருக்கும் அம்பு எய்தும் போட்டியில் அவன் தோற்று விடுவான். நாம் ஜெயித்து குருவிடம் நல்ல பெயர் எடுப்போம். பிறகு அந்த அதிசயமணி நமக்குதான். என்ன சொல்கிறாய் சோழா? அருமை அருமை. பாண்டியா, நீ பலே பாண்டியன். பாண்டியா, குழப்பம் எதுவும் நடக்காதே. குழப்பம் செய்ய நான் என்ன அழகிரியா? நாளை பார் தோழா.